like a Hellcat. ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மேகிஸ் கிச்சன். இன்றைக்கி மேகிஸ் கிச்சனில் சிம்பிளாக ஒரு ரவா கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இப்போ தான் என்னோடய வீடியோவை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப சிம்பிளான இந்த ரவா கேக் செய்யலாம் வாங்க. இந்த ரவா கேக் செய்கிறதுக்கு ஒரு கப் அளவு ரவை எடுத்துக்கோங்க. ஒரு கப் அல்லது 200 கிராம் அப்படின்னு அளந்து எடுத்துக்கோங்க. இந்த ரவையை ஒரு முறை மிக்சர் ஜாரில் போட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற இந்த ரவையை ஒரு மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கோங்க. அடுத்தது அரை கப் அளவு சர்க்கரை, அது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இந்த சர்க்கரையையும் மிக்சர் ஜாரில் சேர்த்து சர்க்கரை பொடியாக அரைச்சிக்கலாம். ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கிற ரவையோட இந்த சர்க்கரை தூளையும் சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. அரை கப் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிச்ச தயிராக சேர்த்துக்காதீங்க, புளிக்காத தயிராக அரை கப் அளவு சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்த பிறகு இது கூடவே 3/4 கப் அளவு பால் சேர்த்துக்கோங்க. பாலை நல்லா காய்ச்சி ஆற வச்சு அந்த பாலை சேர்த்துக்கோங்க. அடுத்தது இது கூடவே 1/4 கப் அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இங்கே சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். எல்லாமே ஒரு சேர மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு தோசை மாவு பதத்துக்கு இந்த கேக் மிக்ஸை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. கொஞ்சம் கூட அங்கங்கே கட்டி கட்டியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. ஈவனாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கேக் மிக்ஸ் கூடயே 1 டேபிள் ஸ்பூன் அளவு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. அது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நல்லா நம்ம ஜலிச்சு சேர்த்துக்கலாம். மறுபடியும் இதெல்லாம் நல்லா கரைஞ்சி வர அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது போல் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவோட கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டி சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களோட விருப்பம் தான். இதுக்கு பதிலாக நீங்கள் வேறு ஏதாவது நட்ஸ் கூட சேர்த்துக்கலாம். இதையும் இந்த மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு கேக் பேன் எடுத்து, கேக் பேன் இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு பாத்திரம் எடுத்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி எல்லா இடத்துலையும் படும்படி நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிற அந்த பாத்திரத்திலே கொஞ்சமாக மைதா மாவு எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி தூவி விட்டுக்கோங்க. குக்கரோ இல்லைனா ஒரு அடிகனமான பாத்திரம் எடுத்து அதில் கொஞ்சமாக உப்பு இல்லைனா மண் கூட சேர்த்துக்கோங்க. இதை ஒரு 10 நிமிஷம் போல் சூடு பண்ணுங்க. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கேக் மிக்ஸை கேக் செய்ய போகிற கேக் பேனுக்கு நம்ம மாற்றிக்கலாம். இந்த கேக் பேனை இது போல் ஷேக் பண்ணி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற ஏர் பபிள்ஸ் எல்லாம் ரிலீஸ் ஆகும். இந்த குக்கரை 10 நிமிஷம் போல் நல்லா ப்ரீஹீட் பண்ணதுக்கப்புறம் நம்ம இந்த கேக் பேனை எடுத்து ரொம்ப கவனமாக இந்த குக்கருக்குள்ளே வச்சிடலாம். வச்சு உடனே தட்டு போட்டு மூடிடுங்க. இப்போ இதை 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா வேக விடுங்க. ஒரு
25 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா கேக் நல்லா ரைஸ் ஆகி வந்திருக்கு. இதுக்கு மேலே அழகாக கொஞ்சமாக டூட்டி ஃப்ரூட்டியை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக விடுங்க. 45 மினிட்ஸ் கழித்து நம்ம திறந்து பார்க்கலாம். கேக் நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு நைஃப் வச்சு செக் பண்ணிக்கோங்க. பிசு பிசுன்னு கண்டிப்பாக ஒட்டவே கூடாது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் எடுத்துடலாம். நல்லா ஆற வச்சு நம்ம டீமோல்டு பண்ணி எடுத்துடலாம். அவ்வளோதான், சிம்பிளான ரவா கேக் ரெடி. நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அதை விட செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிற இந்த ரவா கேக்கை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். வெயிட் எங்கே போகிறீங்க? மேகிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இந்த வீடியோ பார்த்த உங்களுக்கு நன்றி.